தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திக்க செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பெரிய தயவினாலே இந்த 2024 வருஷம் 6வது மாதத்திலே 15 நாட்களை கடக்க பண்ணி கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்தி வந்த அன்பை நினைத்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய பரிசுத்த ஆராதனை தந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவர்களாயிருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே 20ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. தேவன் நம்மை ஆதரிக்கிறவர் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே இருந்து ஆதரிக்கிறார் என்று சொன்னால் சீயோனிலிருந்து நம்மை ஆதரிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சீயோன் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். சீயோன் மகாராஜாவின் நகரம். சீயோன் ஆராதனை ஸ்தலம். சீயோன் சர்வபூமியின் மகிழ்ச்சி. இவ்விதமாயெல்லாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் அங்கே இருந்து ஆதரிக்கிறார். அங்கே இருந்து ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து கடந்த ஆராதனையில் தியானித்தோம். சீயோனிலிருந்து ஆதரவு மட்டுமல்ல, ஆசீர்வாதம். சீயோனிலிருந்து ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆளுகையும் நமக்கு வருகிறது என்று. இன்னும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற விதத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாய் தியானிப்போம். வருகை தாமதிக்குமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சீயோனிலிருந்து வருகிற ஆளுகை குறித்தும் நமக்கு தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் படிக்கும்போது வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் ஆதரித்ததற்கு நிழலாட்டமாக வேதத்தில் பல அனுபவங்களை வேதத்தில் படிக்க முடியும். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கும்போது, யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். அதே 17வது வசனத்திலே அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் யோசேப்பிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவளுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான் என்று படிக்கிறோம். இங்கே தேசத்திலே பஞ்சம் வந்தபோது யோசேப்பை கர்த்தர் எகிப்திலே அதிபதியாய் உயர்த்தி ஆதரிக்கும்படியாய், ஆதரவு செய்யும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறதை நமக்கு இங்கே படிக்கிறோம். அப்படியானால் ஒரு சத்தியம் நமக்கு புரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை ஆதரவு கொடுக்கிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் மட்டுமே. தேவன் மட்டுமே என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களையும் என்னையும் ஆதரிக்கிறவராய் தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறான். யோசேப்பு இயேசுக்கு நிழலாட்டமாக இருக்கிறான். அப்படியானால் எனக்கு இதிலிருந்து ஒரு சத்தியம் புரிகிறது. எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும் தேசத்திலே நம்மை ஆதரிக்க ஒரு இயேசு தேவை, ஒரு இயேசு தேவை. இந்த இயேசுவினிடத்தில் ஓடி வந்தால் அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆதியாகம புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறான், 48:15, யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கி தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பிதாக்களின் ஆஸ்திகள் இருக்கலாம், பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். நம்மை ஆதரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், போஷிக்கிறவர், நம்மை வேலி அடைக்கிறவர் தேவன் மட்டுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஆதரவு என்கிற வார்த்தையை பல விதங்களிலே நாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல போஷிக்கிறவர், என்னை ஆதரித்தவர் என்பது போஷிக்கிறவர்,
என்பதை காண்பிக்கிறது. ஆதரிக்கிறவர் என்பது பாதுகாக்கிறவர் என்பதை காண்பிக்கிறது. ஆதரிக்கிறவர் என்பதை 3 வார்த்தையில் நாம் தியானித்தோம். ஸ்ட்ரென்த், சப்போர்ட் அண்ட் சஸ்டைன். தாங்குகிறவர் என்பதை காண்பிக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே எத்தனை ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இருந்தாலும் உங்களை என்னையும் தாங்கவும் ஏந்தவும் சுமக்கவும் ஆதரிக்கவும் ஒரு தேவன் இருக்கிறார். இதை குறித்து வேதத்தில் படிக்கும்போது ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நாம் படிக்கும்போது அந்த ரூத்தானவள் வயல்வெளியிலே போய் வேலை செய்துட்டு தன் மாமியை சந்திக்க வருகிறாள். அந்த மாமி கேட்கிறாள், நீ இன்றைக்கு யாருடைய வயலிலே போய் வேலை செய்தாய்? நீ 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம், அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசரிக்கப்படுவானாக என்றான். அப்பொழுது இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றார். இந்த போவாஸை குறித்து 20ஆம் வசனத்திலே மாமி சொல்லும்போது, அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்பு நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவு முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாயிருக்கிறான். நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி, ஒரு அனாதையாய் வந்திருக்கிற இந்த ரூத்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் இழந்து வெறுமையாய் வந்திருக்கிற நகோமியை ஆதரிக்கிற ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பு இயேசுக்கு நிழலாட்டம், இங்கே போவாஸ் இயேசுக்கு நிழலாட்டமா இருக்கிறார். உங்களை என்னையும் ஆதரிக்கிற ஒரு ஆதரிக்கிற ஒரு போவாஸ் நமக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நீங்களும் நானும் இயேசுவை அண்டிக் கொள்வோம், இயேசுவை பற்றி கொள்வோம். இன்னும் கூட இதற்கு நிறைய உதாரணங்களை வேதத்தில் வாசிக்க முடியும். யோசேப்பு மட்டுமல்ல, இந்த போவாஸ் வயல்வெளியிலே வேலை செய்கிறவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறவன் என்று படிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வயல்வெளியில வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பது போவாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போவாஸ் முதல் வசனத்திலே, போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரன் இதை ஒருவன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆஸ்திக்காரன் மிகுந்த ஆஸ்திக்காரன். நம்முடைய தேவனத்திலே ஆதரவு மாத்திரமல்ல, உனக்கு தேவையான நன்மைகள் மட்டுமல்ல, அவர் மிகுந்த ஐஸ்வர்யவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போவாஸ் இடத்துல ஓடி வருவோம். இன்னொரு இடத்துல தாவீது ஒரு ஆசாரியனை ஆதரிக்கிறதை குறித்து நமக்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தில் படிக்கும்போது, நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம், என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனை வாங்க தேடுகிறான், நீ என் ஆதரவில் இரு என்றார். இங்கே அபியாத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அபியாத்தார் என்கிற ஆசாரியன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அவனுடைய வேலைக்காரரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கோகிலாவிலே போய் அங்கே ஆசாரியனாயிருந்தவனிடத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பமும் பட்டயத்தை வாங்கி கொண்டு போகிறதை, அங்கே ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தோவாகு என்று பெயர், அவன் போய் ராஜாவினிடத்திலே இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். அப்பொழுதுதான் ஆசாரியர்களை கொலை செய்யும்படி 11ஆம் வசனத்திலே அகிதூபின் குமாரனும் அகிமேலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டார் எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவிடத்தில் வந்தார்கள், அவர்களை கொன்று போட்டான் என்று படிக்கிறோம். அப்போது ஆசாரியர்களை கொன்று போட்ட போது ஒரு ஆசாரியன் தப்பி ஓடி வருகிறான். அவன்தான் யார் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அபியாத்தார் தப்பி ஓடி வரும்போது ஒரு ஏபோத்தையும் கையில கொண்டு வருகிறான். ஓடி வந்து தாவீதினிடத்தில் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தாவீது அவனை பார்த்து, உன்னை கொன்று போடு, உன் பிராணனை வாங்க தேடுகிறவனே என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறான், பயப்படாதே, என் ஆதரவில் இரு. இந்த தாவீதும் இயேசுக்கு நிழலாட்டமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவாஸ் மாத்திரமல்ல, யோசேப்பு மாத்திரமல்ல, யாக்கோபினுடைய சாட்சி மாத்திரமல்ல, இந்த வசனத்தை எல்லாம் நாம் தியானிக்கும் போது நம்மை ஆதரிக்கிறதற்கு நல்ல ஒருவர் உண்டானால், உண்மையுள்ள ஒருவர் உண்டானால் அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போவாஸ், அவர் இயேசு, அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாவீதுக்கு நிழலாட்டமா இருக்கிற கிறிஸ்து. இந்த கிறிஸ்து தான் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார்,
உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக. சியோனிலிருந்து தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் பாதுகாப்பாகிய ஆதரவு, போஷிப்பாகிய ஆதரவு, தாங்குதலாகிய ஆதரவு, எல்லா ஆதரவுகளும் நமக்கு வருகிறது. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன்னுடைய உலக பாரங்கள், லௌகீக பாரங்கள், ஆவிக்குரிய பாரங்கள், குடும்பத்தை குறித்த பாரியங்கள், எல்லா பாரங்களையும் அவரிடத்தில் வைக்கும்போது தள்ள ஆட விடாமல், தயங்க விடாமல், தவிக்க விடாமல் உன்னையும் என்னையும் ஆதரிக்கிற ஒரு இயேசு இந்த கால வேளையில என்னிடத்துல வா, என்னிடத்துல வா. ரூத்தை ஆதரித்த நான், அபியாத்தாரை ஆதரித்த நான், யோசேப்பின் குடும்பத்தை ஆதரித்த நான், யாக்கோபின் குடும்பத்தை ஆதரித்த நான் உன்னை ஆதரிப்பேன், உன்னை ஆதரிப்பேன் என்று அவர் கூப்பிடுகிறார். இதில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு ஆழமான சத்தியம் என்னவென்றால், பிரசங்கியின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் நாம் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூமியில் விளையும் பலன்கள் யாவருக்கும் உரியது, பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது, ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறார். இங்கே பூமியில விளைகிற பலன்கள் எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம். ஆனா ராஜா கூட வயலின் பலனால் அவன் ஆதரிக்கப்படுகிறானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேதான் ரொம்ப விசேஷமாய் கவனிக்க வேண்டியிருக்கிறது. தேசத்துக்கு ராஜாவா இருக்கலாம், அவன் எதனாலே போஷிக்கப்படுகிறான், எதனாலே ஆதரிக்கப்படுகிறான் என்று சொன்னால் வயலில் விளைகிற பலனாலே. அதனாலதான் விவசாய போராட்டங்களில் சொல்லுகிறார்கள், விவசாயி சேற்றிலே கால் வைக்காவிட்டால் நாம் சோற்றிலே சாப்பாட்டிலே கை வைக்க முடியாது என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எந்த மனிதன் ஆனாலும் வயலின் பலனினாலே ஆதரிக்கப்பட வேண்டும். வயல்கள் விளைச்சலை தராமல் போனால், வயல்கள் விளைவியாமற் போனால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா மனிதனும் ஆதரவு என்கிற அப்பம், ஆதரவு என்கிற கோல் முறிந்து போய்விடும். இது முறிக்கப்படாமல் இருப்பதற்கு தேவன் ஒரு அருமையான வழி வைத்திருக்கிறார். நீ ராஜாவா இருக்கலாம், ஆனால் ராஜாவே உன்னை ஆதரிக்கிறதற்காக வயலிலே நற்பலன்களை, நல்ல பலன்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வயலை குறித்து சில வார்த்தை நாம் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 104ஆம் சங்கீதத்திலே, 104ஆம் சங்கீதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14, 15 வசனங்களை படிக்கும்போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். இங்கே ஒரு விளைச்சலை குறித்து படிக்கிறோம். தேவன்தான் விளைவிக்கிறார், தேவன்தான் முளைப்பிக்கிறார். மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரத்தை வயல்வெளியிலே முளைப்பிக்கிறவர் கர்த்தர் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சங்கீதக்காரன் சொல்லும்போது, சங்கீதம் 65:9 தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரை பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறாராம், பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுகிறாராம். அதற்காக அவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைய பண்ணுகிறீர். பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செழிப்பாக்குகிறார். அப்படியானால் தேவன் இல்லாவிட்டால், தேவன் விளைச்சலை தராவிட்டால் இந்த பூமியில ஒன்றுமே ஆதரிக்கப்பட முடியாது. மிருக ஜீவன்கள் ஆதரிக்கப்படாது, தேவன் மனுஷன் ஆதரிக்கப்பட மாட்டான். ராஜாவானாலும் அவன் ஆதரிக்கப்பட இயலாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதை கொஞ்சம் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கொரிந்து சபையை பார்த்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நட்டேன், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6, 7. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறார். இப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலேயே ஆகும். அப்படியானால் தேவன்தான் விளைய செய்கிறவர். விளைய செய்கிற தேவனால தான் எல்லாம் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வயல்வெளியின் அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வயல் சபையை காண்பிக்கிறது. நீங்களானும் அதில் நாட்டப்பட்ட விருட்சங்களாயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் மூலமோ எப்படியோ சுவிசேஷத்தை கேட்டு சபையாகிய தோட்டத்தில் நீங்களும் நானும் நாட்டப்பட்டிருக்கிறோம். சபையாகிய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல விளைச்சலை தர வேண்டுமானால் உங்களிலும் என்னிலும் கர்த்தர் விளைச்சலை உண்டு பண்ண வேண்டும். விளைச்சலை முளைப்பிக்க வேண்டும். விளைச்சலை கொடுக்க வேணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை இல்லாமல் விளைய செய்கிற ஒருவரும் இல்லை. உங்களுடைய வயல் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வயலிலே விளைச்சல் இருக்கிறதா? கர்த்தர் விளைவிக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார், மாத்தூர் லாசர் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. 4 நாள் கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே அந்த கன்வென்ஷனில் கடைசி நாள் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த 4 நாட்களாய் கர்த்தர் தேவனுடைய தாசர்களை கொண்டு தேசத்திலே விதை விதைத்திருக்கிறார். இந்த விதைகளை பறவைகள் பொறுக்கி கொண்டு போகக்கூடாது. இந்த விதைகள் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. 100 விளையும்படி கர்த்தர் ஒரு நல்ல மழையை, ஆவியின் மழையை தேசத்தில் அனுப்பும்படியாய், ஜனங்களில் அனுப்பும்படியாய் எல்லாரும் ஜெபிப்போம் என்று சொல்லுவார். நான் சிந்திப்பேன், விதைத்து விட்டுட்டு போயிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பறவைகள் சிலதை பொறுக்கி கொண்டு போய்விடும். ஆனால் ஒரு நல்ல மழை பெய்யுமானால் விளைச்சல் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, வசனத்தை கேட்பது விதைக்கிறதற்கு, பிரசங்கிப்பது விதைக்கிறதற்கு அடையாளம். விதைக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. நீங்க நல்ல விளைச்சலாக வேண்டுமானால், நற்பலனாய் மாற வேண்டுமானால், யாக்கோபு 5:7 படிக்கிறது போல, ஒரு முன்மாறி பின்மாறிக்காக நற்பலனை காண வாஞ்சிக்கிறது போல, உன்னுடைய ஜீவியத்தில் வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்க நல்ல விளைச்சலை பெறும்படிக்கு ஆண்டவரே ஒரு முன்மாறி பரிசுத்தாவின் அபிஷேகம், பின்மாறி கர்த்தருக்கு ஸ்தோத்திரனை அறுவடைக்கு ஆயத்தமாக்குகிற நற்பலனாய் மாற்றுகிற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை கேட்போம். ஆண்டவரே, பரிசுத்தாய் பெறாதவர்கள் முன்மாறியை கேட்போம். பரிசுத்தாவி பெற்றவர்கள் நல்ல அபிஷேகத்தை கேட்போம். ஆண்டவரே, நீதான் என்னை விளைச்சல் உள்ள பாத்திரமாய் நல்ல விளைச்சலாய் மாற்றும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வயல் தேவன் முளைப்பிக்க பண்ணுகிறார். தேவன் புல்லை, மிருகங்களுக்கு வேண்டிய புல்லை முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கிற ஆசீர்வாதத்தை அவர் விளைய செய்கிறார். இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரத்தை விளைய செய்கிறார். உன்னுடைய இருதயம் நல்ல ஆகாரத்தினால் திருப்தி அடைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கும் போது அங்கே நாம் நல்ல விளைச்சலாய் ஆதரிக்கிற கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே 18, 19 வசனங்களை படிக்கும்போது நமக்கு படிக்க முடியும். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவனுடைய வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், நீங்கள் நம்முடைய சரீரத்தை ஆதரிக்கிற யார் என்றால் தலையாயிருக்கிற கிறிஸ்து தான் நம்முடைய சரீரத்தை ஆதரிக்கிறவர். இன்றைக்கு அநேகர் இந்த வயல்வெளியாகிய சபையையும் கிறிஸ்துவையும், ஏனென்றால் விளைய செய்கிறவர் கிறிஸ்து, அந்த விளைய செய்கிறவர் தேவன், இது விளைவிக்கிறவரை பற்றி கொள்ளாமல் வேற எதையெல்லாமோ பற்றிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதை தான் 19ஆம் வசனத்திலே மயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச இச்சையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி
உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள், வஞ்சியாது இருக்க பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒரு கூட்டத்தார் கொலோசை சபையில கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல், தலையாயிருக்கிற கிறிஸ்துவை, நான் தான் வயல், என்னை விளைய செய்கிறவர் கர்த்தர், நான் கிறிஸ்துவின் தோட்டம், என்னிலே நற்பலனை உருவாக்குகிற கர்த்தர், நானோ என்னை நற்பலனை உருவாக்குகிற என்னுடைய விளைய செய்கிற தேவனை பற்றி கொள்ளாமல், இரண்டாவது என் சரீரம் சபை, என் சரீரத்துக்கு தலையா இருக்கிறவர் கிறிஸ்து, சபைக்கு தலையா இருக்கிறவர் கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவை சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற இயேசுவை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாயமான தாழ்மை, மெய்யான தாழ்மை இல்லை, மாய்மாலமான தாழ்மை. நாங்கள் கட்டிலில் படுக்க மாட்டோம், செருப்பு போட மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு மாயமான தாழ்மை. இன்னொரு கூட்டத்தார் இதுக்கு ஆப்போசிட்டா சினிமாக்காரன் கூட தோத்துருவான் போல இருக்கு, அப்படிப்பட்ட வஸ்திரங்கள். இது மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தூதர்களுக்கு ஆராதனை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதில் விருப்பமுற்று என்ன செய்கிறாலாம்? காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து மாம்ச சிந்தையில் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறார். இவங்களை குறித்து சொல்றார், பந்தய பொருளை இழந்துருவாங்க, பந்தய பொருளை இழந்துருவாங்க. பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. நமக்கு முன்பாக ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கு. பிலிப்பியர் நிருபத்திலே நாம் படிக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14வது வசனத்திலே சொல்லும்போது, நான் 12லிருந்தே வாசிக்கிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I press toward march. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னேறி போகிறேன். பின்னானவைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மறக்கிறேன். பின்னானவைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மறந்து முன்னோக்கி போகிறேன். எல்லா பின்னானவைகளை, பின்ன இழுக்கிறவைகளை, எனக்கு பின்பாக இருக்கிற எல்லாவற்றையும், உலக மேன்மை, உலக ஆசீர்வாதம், பயங்கரமான ஒரு பிரதிஷ்டை, எல்லாவற்றையும் குப்பையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அற்பமாக எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எப்படியாயிரம் அந்த பந்தய பொருளை நோக்கி ஓடணும், பந்தய பொருளை நோக்கி ஓடணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, இந்த பந்தய பொருளை பெறுகிறவர்களுக்கு பவுல் சொல்லுகிற இன்னொரு ஆலோசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 24, 25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அழகாய் சொல்லுகிறார், நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிறேன், இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிவுள்ள கிரீடத்தை அல்ல, அழியாத கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடத்தை பெற ஓடுகிறேன், நிச்சயத்தோடு ஓடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓட்டம் இச்சை அடக்கமா இருக்கிறதா, நிச்சயமா இருக்கிறதா? பெற்றுக்கொள்வேன். அந்த ஓட்டம், பந்தய பொருளை இழந்து போகாதே. உனக்கும் எனக்கு நியமித்திருக்கிற பந்தய பொருள் இழந்து போகாதே. ஆகானை குறித்து படிக்கும் போதெல்லாம் துக்கம் வரும். எகிப்திலிருந்து புறப்பட்டவன் சரித்திரத்தை மாற்றியிருக்கலாம். கானானுக்கு எத்தனையோ சோதனைகள் எல்லாம் கடந்து வந்துட்டான், யோர்தானை கூட ஜெயிச்சிட்டான். ஆய் பட்டணத்தில் வரும்போது இச்சை நிமித்தம் கானானை இழந்து போனான். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம், கடைசி மணித்துளியில வந்திருக்கிறோம். நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம்? வயலிலே நாட்டப்பட்டிருக்கிறோமா?
நீ கர்த்தருடைய வயல் விளைவினாலே ராஜாவும் ஆதரிக்கப்படணும். யாரானாலும் சரி, விளையிலே விசாரிக்கிறவர் கர்த்தர், வயலிலே விளைய செய்கிறவர் கர்த்தர். தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு சபையில தண்ணீர் உபதேசத்தை பாய்ச்சுகிறார். இது போதாது, கிறிஸ்துவை தலையை சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். அப்படியானால் எக்காலம் துணிக்கும். அன்னைக்கு நீங்களும் நானும் நமக்காக இயேசு வருவார். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சீயோனிலிருந்து ஆதரிக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை ஆதரிக்கிறவர் இயேசு, நமக்கு விளைச்சலை தருகிறவர் இயேசு. சபையிலும் உபதேசத்திலும் கட்டப்படுவோம். வீணான மாயமாலமான தாழ்மை, தூதர்களுக்கு செய்கிற ஆராதனை, வீணாய் இருதயத்தில் இருமாப்பு வேலை விட்டுவிட்டு பந்தை பொருள் நஷ்டப்படுத்துகிற காரியங்களை தள்ளிவிட்டு கிறிஸ்துவை அடைவோம். கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரராய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you. ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சீயோனிலிருந்து ஆதரிக்கிறவரே, எங்களை ஆதரிப்பீராக. ஆண்டவர், ராஜாவும் வயலின் பலனினால் ஆதரிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் நாங்கள் கர்த்தராலே போஷிக்கப்பட, கர்த்தராலே பாதுகாக்கப்பட, கர்த்தராலே மேன்மையடைய எங்களுக்கு இரக்கம் செய்யும், எங்களை நடத்தும். நாங்கள் கிறிஸ்துவாகிய தலையை பற்றி கொண்டு நாங்கள் முழு சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற அந்த கிறிஸ்துவை நாங்கள் பற்றி கொள்ள, அதனாலே பந்தை பொருளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர், இச்சை அடக்கமாய் ஓடி முன்வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை அடைகிறவர்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.